பாஸ், இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு சொல்கிறீங்களா? நிஃப்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ட்ராக்ல வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். எப்படி சென்செக்ஸ்ல ஒரு ஹை ஆசிலேஷன் கிடைக்குமோ அந்த மாதிரி நிஃப்டி கால் அண்ட் புட் ஆப்ஷன் நல்ல ஒரு ஆசிலேஷன் கிடைச்சது. இன்னைக்கு காலையில் 24,650 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணதுக்கு எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். பாருங்களேன், நம்ம காலையிலேருந்து 3 ட்ரேட்ஸ் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷன் சைடில் ஒரு கிராஸ் ஓவர், அடுத்து கால் ஆப்ஷன் சைடு, அடுத்து புட் ஆப்ஷன் சைடு. ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆனது 34 47 வரைக்கும் மூமெண்டமாக இருக்கு. அடுத்து வந்த கிராஸ் ஓவர் 50 100 வரைக்கும் மூமெண்டமாக இருக்கு. அடுத்து வந்தக்கூடிய புட் ஆப்ஷன் சைட் கிராஸ் ஓவர் 30 110 வரைக்கும் மூமெண்டமாக இருக்கு. இந்த மாதிரி கிராஸ் ஓவர் ஆகிறப்போ 20 200% அளவுக்கு மூமெண்டமாக இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக 24,600 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட் 9th செப்டம்பர். பாருங்களேன், புட் ஆப்ஷன் சைடு ஃபுல்லாக ஹியூஜா பையிங் இருக்கு. கால் ஆப்ஷன் சைடில் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் அளவு 24,700 அப்படிங்கிற கால் ஆப்ஷனில் செல்லர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 24,700 அப்படிங்கிற புட் ஆப்ஷனில் ஹியூஜா பையிங் இருக்காங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 24,700 அப்படிங்கிற மட்டும்தான் மெயின்டைன் ஆயிருக்கு. இருந்தாலும் கான்ட்ராக்டோட ஃபர்ஸ்ட் ஃபுல் டே அப்படிங்காட்டி நாளைக்கு எம்எஸ்சி எஸ்டிஓல ஃபுல் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் இருக்க சுச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் ஃபுல் கன்வர்ஷன் என்ட்ரி பண்ணுங்க.